கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், இந்த நாளிலும் கூட இன்றைய மன்னாவாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு மகாராஜா இவ்விதம் சொல்லுகின்றார். பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? அவர் நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதனோடு கூட அவரே போதித்து உங்களை நடத்துவார் என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாள் பெந்தேகொஸ்தே நாளாக உலகம் முழுவதும் அனுசரித்து கொண்டிருக்கின்றது. இயேசு மகாராஜா அந்த பூமியிலே வந்து மானிடராக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜீவனை பலியாக கொடுத்து, ஆனால் 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்து அவர் பின்பு பரமேறி சென்றார். அவர் சென்ற பின்பு அவர் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆதியிலே ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார் என்று பார்க்கின்றோம். ஆனாலும் பழைய ஏற்பாடு காலத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேவனுடைய மனுஷர்கள் மேலே தேவ ஆவியானவர் அருளி செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இயேசு மகாராஜா இந்த பூமியிலே வந்து சென்ற பின்பு அவர் தம்முடைய ஜனத்திற்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் கூடவே இருக்கும்படியாக தேவ ஆவியை அனுப்பியிருக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கும் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற தீர்க்க தரிசனத்தின் படியாக இயேசு மகாராஜா அவர் பரமேறி சென்ற பின்பு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு அனுப்பி இருக்கின்றார். இது கடைசி காலம், இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வசனத்தின்படியாக யாரெல்லாம் தாகத்தோடு பரிசுத்த ஆவியை கேட்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார். சிலர் இதை அறியாமல் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவுடனே வந்து விடுகிறாரே, பின்பு அவரை ஏன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்பார்கள். அவர் பூமியெங்கும் நிரம்பி இருக்கிறார், நீங்கள் நமக்குள்ளே வரணும்னு சொல்லி நீங்கள் கேட்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி எங்கும் காற்று இருக்கின்றது, காற்று எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் சைக்கிள் நீங்கள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த சைக்கிள் டயருக்கு உலகம் முழுசும் காற்று இருக்குது. அப்போ தானால் அந்த காற்று அந்த டயருக்குள்ளே வந்துருமா? நீங்கள் அப்போ அந்த காற்று அடிக்காமலே அதை ஓட்டிகிட்டு போயிடுவீங்களா? இல்லை, எப்போ வேணுமோ அப்போது அந்த சைக்கிள் டயரை நீங்கள் பம்ப் வச்சு அதை ஏர் ஃபில்லப் பண்ணினா தான் நீங்கள் சைக்கிள் ஓட்ட முடியும். அதை போல் பூமி எங்கும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் யார் வேணும்னு கேட்குறோமோ அவங்களுக்குள்ளே தான் அவர் வருகிறாரு, அவங்களை நிரப்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அவர் போதிக்கிறார். அவர் ஒரு நல்ல டீச்சர். அதான் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில் நடத்துவாராக என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். நன்றாய் போதித்து அனுதினமும் நம்மை அழகாய் நடத்துகிறார், செவ்வையான வழியிலே நடத்துபவர். அதனோடு கூட இயேசு மகாராஜா சொன்னவற்றை நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கின்றார். இயேசு மகாராஜா என்னெல்லாம் சொன்னார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலையும் ஏராளமான எல்லா காரியங்களையும் நமக்கு சொல்லி சென்று இருக்கின்றார். அப்போ இதையெல்லாம் அவ்வப்போது நமக்கு நினைப்பூட்டுகிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் பைபிளை நல்லா படிக்கணும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நல்லா படிக்கணும். அப்போது இந்த நாள் பெந்தேகொஸ்தே நாள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அதை குறித்து அறியாமல் இருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஜெயமெடுக்கிற வாழ்க்கை, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து எழும்புவதற்கு ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.